வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 6வது செமிகண்டக்டர் பிரிவை தொடங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தொழில்நுட்பத்தில் இந்தியா கூடுதல் வலிமை பெற உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது பாதுகாப்பு படைகளின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். சோமாலியாவில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 6வது செமிகண்டக்டர் பிரிவை தொடங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தொழில்நுட்பத்தில் இந்தியா கூடுதல் வலிமை பெற உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தின் ஜவார் விமான நிலையத்திற்கு அருகே அமைக்கப்படவுள்ள இந்த உற்பத்தி பிரிவின் மூலம் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் மத்திய அரசின் இந்த முடிவை வரவேற்றுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது பாதுகாப்பு படைகளின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமைத்துவத்தின் கீழ் முப்படைகளும் சிறப்பாக செயல்பட்டு ஆபரேஷன் சிந்தூருக்கான இலக்கினை நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தற்காப்பிலும் நமது திறன் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் ஒரு வகையில் மட்டுமின்றி பல வகையிலும் நம்மை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வெற்றி என்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு வகையில மட்டும் கிடையாது, பல வகையில நம்ம திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வெற்றி. ஆகாஷ் தீர்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது ஆல்ரெடி ஜிபிஎஸ் இந்த நம்மளுடைய 10 சேட்டலைட்டோட கோஆர்டினேட்டட் ட்ரோன் சிஸ்டம். மிக மிக துல்லியமாக டார்கெட்டை தாக்குதல் நடத்தும். இது டர்க்கியோட சிஸ்டம். எல்லா சிஸ்டத்தையும் விட இது ரொம்ப வலிமை வாய்ந்தது. நம்மளுடைய சேட்டலைட்ஸை கைட் பண்ணி இப்ப நடத்தின அத்தனை தாக்குதல்லையும் வெளிப்படையா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம். இது போக பிரம்மோஸ்னு ஒரு மிசைல் சிஸ்டம். இது வரைக்கும் நம்ம பேட்டில்ல டெஸ்ட் பண்ணாத ஒரு சிஸ்டம். இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிச்ச ஒரு சிஸ்டம். க்ரூஸ் மிசைல்ங்கிற ஒரு இதுல வரும். மிட் ஏர் இன்டர்செப்ட் பண்றதுக்கு இது வரைக்கும் டெக்னாலஜி உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தீவிரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து வெற்றிகளை வழங்கும் என்றும் கர்னல் கணேசன் தெரிவித்தார். இனிமேல் எந்த விதமான தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா உள்ளாக்கப்பட்டால் அதற்கு பாகிஸ்தான் பொறுப்பு நம்ம உலக அரங்குல தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம். வித்வுட் கிராசிங் தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் கிராஸ் பண்ணாம மேரிடைம் வார்ஃபேர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் தன்னுடைய பிளாக்கேட் எடுத்துட்டு நிலை கொண்டிருக்கும் போது அவங்க ஹார்பரை விட்ட வெளியில வராத அளவுக்கு நம்முடைய வலிமை அப்படிங்கறத உலக அரங்குல நம்ம நிரூபிச்சிருக்கோம். வார்ஃபேர் பாத்தீங்கன்னா ரஃபேல், சுகாய், மிக் இது எல்லாம் சேர்ந்து தரைப்படையோட இன்டகிரேட் ஆகி வெற்றியை உலக அரங்குல திரும்பி பார்க்க வச்சிருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த வெற்றி தொடரணும். தீவிரவாதத்துக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று நம்புகிறேன். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பிஜேபி மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் பேரணிகள் நடைபெற்றன. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். லக்னோவில் நடைபெற்ற இந்த பேரணியில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதே தீவிரவாதத்தால் பாகிஸ்தான் முழுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முப்படைகளின் வலிமையை போற்றும் வகையில் இந்த யாத்திரை நடைபெற்றதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். திரிபுராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாகா தலைமையில் அகர்தலாவில் பேரணி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக் சாகா, பகல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். முப்படையினரின் வலிமைக்கு வணக்கம் தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு காரணம் என்றும் திரு மாணிக் சாகா தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஜெய்ராம் தாக்கூர் தலைமையில் சிம்லாவில் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று பாதுகாப்பு படையினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கோஷங்களை எழுப்பினர். அசாமில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் பங்கேற்று பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷம் எழுப்பினர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு, எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு, மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர் இது வெற்றி திலகம். முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம். ஆபரேஷன் சிந்தூரின் போது 3வது நாட்டின் தலையீட்டிற்கு இந்தியா அனுமதிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராமதாஸ் அத்வாலே கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் சமரசம் செய்ய அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் முன்வந்ததாகவும், ஆனால் இந்தியா அதனை திட்டவட்டமாக நிராகரித்ததாகவும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியபோது அரசுக்கு ஆதரவாக இருந்த எதிர்க்கட்சிகள் தற்போதும் அதே நிலையை தொடர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் பணி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது அவர்களது பணியை எளிதாக மேற்கொள்ள உதவிடும் என்று அவர் கூறினார். தேர்தல் அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் கேட்டுக் கொண்டார். தெலுங்கானா, சத்தீஸ்கர் எல்லைப் பகுதியில் கடந்த 21 நாட்களாக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். இன்று பிஜப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்தோரில் 16 பேர் பெண் நக்சலைட்டுகள் என்று கூறினார். கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் 21 நக்சலைட்டுகளின் அடையாளங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பிரதாப் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ் தேவி கோயிலுக்கான ஹெலிகாப்டர் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. 7 நாட்களுக்கு பிறகு இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரீசி மாவட்டத்திலிருந்து ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். சோமாலியாவில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ள பாதிப்பு காரணமாக 84,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியின் 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் ஸ்ரீஜா சேஷாத்ரி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 6 புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் துருக்கியின் ஆரினை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரீசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சிமன்யூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 6வது செமிகண்டக்டர் பிரிவை தொடங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தொழில்நுட்பத்தில் இந்தியா கூடுதல் வலிமை பெற உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது பாதுகாப்பு படைகளின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சோமாலியாவில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.